அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய உடலுக்கு நலம் தரக்கூடிய சுண்டைக்காயில என்னென்ன மருத்துவ நன்மைகளானது நிறைந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது பார்க்கறதுக்கு தாங்க இத்துணூண்டு இருக்கும். ஆனா, இதுல இவ்வளவு சமாச்சாரம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஸோ இது தெரிஞ்சா இந்த சுண்டைக்காய நீங்க தினமுமே சாப்பிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னென்ன சத்துக்களானது சுண்டைக்காயில நிறைந்திருக்கு, என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள நமக்கு கொடுக்குது அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு காய். இந்த சுண்டைக்காய் செடியில இலை, காய், மலர், தண்டு, வேர் அப்படின்னு எல்லாமே ஆயுர்வேதத்துல மருந்தா பயன்படுத்தப்படக்கூடியது தான். இதில் நாட்டு சுண்டைக்காய், காட்டு சுண்டைக்காய் அப்படின்னு 2 வகை சுண்டைக்காய் இருக்குது. சுண்டைக்காயை நீங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம், சமைத்தும் சாப்பிடலாம், காய வைத்தும் சாப்பிடலாம். இந்த சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கும். அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு சுண்டைக்காய் பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை உங்களுக்கு சுண்டைக்காய் பிடிக்குன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் புரதச்சத்து, இரும்பு சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய ரத்தத்தில் எப்போல்லாம் நச்சுக்களானது சேருதோ அதெல்லாம் வெளியேற்றிடும். அதனால் நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்தத்தை சுத்திகரித்து கொடுத்துடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி அஜீரணம், மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட இந்த சுண்டைக்காய் தீர்த்து கொடுத்துடும். சுண்டைக்காயை நீங்கள் வத்தலாவோ சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சையாக கூட சமைத்து சாப்பிடலாம். அதே போல் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய சக்தி இந்த சுண்டைக்காயில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா ஃபினைல்கள் மற்றும் குளோரோஜினின்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஆக்சினேற்ற பண்புகள் இருக்கிறதுனால இது இறப்பில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, கணையத்தில் ஏற்படக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே குறைச்சி வயிற்றுக்கு அதிகப்படியான அமில சுரப்பை ஏற்படாமல் தடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா வயிற்றில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. அதாவது வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் தடுக்க முடியும். அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால செரிமானத்தை கூட எளிதாக்கி கொடுத்துடும். அதே போல் உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் சுண்டைக்காயை வாரத்துக்கு 1 முறை 2 முறை சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல உதவி செய்யும். அதாவது சுண்டைக்காவை பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சிகிச்சை முறைகளில் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல சத்துக்களானது நிறைந்திருக்கு. அனீமியாவை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. ஸோ ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்தத்தினுடைய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுண்டைக்காய் தான் எடுத்துக்கணும். சுண்டைக்காயில் அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த இரும்புச்சத்து ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும். ரத்தம் சரியான அளவுக்கு இல்லை அப்படின்னா அதுவுமே நம்மளுடைய உடலுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆல்ரெடி ரத்த சோகையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. இந்த டைமில் இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி சுண்டைக்காயை உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ரத்த சோகையானது நீங்கி ரத்தத்தில் ஹீமோக்ளோபினை அதிகமாக்கி கொடுத்துடும். ஸோ ரத்தம் சரியாக விடும். அதே போல் நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சுண்டைக்காயை அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஏன்னா கிளைக்ளோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டானது சுண்டைக்காயில் அதிகமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காயை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவில் சாப்பிடும் பொழுது இந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இன்சுலின் உற்பத்தி, குளுக்கோஸ் உறிஞ்சுதல் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதனால் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா திடீர்னு உயர்ந்து போகாமல் பார்த்துக்கும். ஸோ ரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க வாரத்தில் கட்டாயமாக 3 நாளாவது நீங்கள் சுண்டைக்காயை சேர்த்துக்கணும். சுண்டைக்காயில் உணவில் சேர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாக போகும். அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளை கூட இந்த சுண்டைக்காய் சரிப்படுத்தி கொடுத்துடும். ஏன்னா சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய சபோஜனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு ஹார்மோன்களை எல்லாம் உற்பத்தி செய்துங்க. இதை சீராக்கி உடலுடைய மெட்டபாலிசத்தை சரி பண்ணி கொடுக்கும். ஸோ மெட்டபாலிசம் சரியாக போகும் பொழுது ஹார்மோன்கள் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கக்கூடியவர்கள், ரெகுலராக பீரியட் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே இந்த சுண்டைக்காயை நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடும். அதாவது நீர்க்கட்டி, தைராய்டு இது மாதிரியான பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய சீரற்ற மாதவிடாய் பிரச்சனைகளை கூட சரி செய்கிறதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உணவில் சுண்டைக்காய் இருக்கணும். அதாவது தினசரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம். தினசரி உணவில் சுண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது, அளவாக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது நன்மைகளை கொடுக்கும். அதே போல் இதயத்தையும் சீராக இயங்க வைக்கும்.
சுண்டைக்காயில அதிக அளவு புரதச்சத்துக்களானது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வந்து பாதுகாக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அமினோ அமிலங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை எல்லாம் தளர்வாக்கி இதய துடிப்பை வந்து சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யும். மேலும் இதய திசுக்களுக்கு சீராக ஆக்சிஜனையும் ரத்தத்தையும் கூட இது வந்து எடுத்து போகுங்க. ஸோ ரத்தத்தை வந்து நல்லா பம்ப் செய்து எடுத்து செல்றதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வேலையை எல்லாமே சுண்டைக்காய் தான் செய்யுது. ஏன்னா சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் தான் இது எல்லாத்தையுமே செய்து கொடுக்குது. இதனால் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே வந்து இருக்கும். அதே மாதிரி காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சுண்டைக்காயில் ஆன்டி வைரஸ் பண்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய வெப்பநிலையெல்லாம் குறைச்சி உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய தன்மை சுண்டைக்காய்க்கு இருக்குது. அதனால் காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்துலலாம் சுண்டைக்காய் வத்தல், ஜீரகம், உப்பு, மிளகு சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு அதை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காய்ச்சல் விரைவில் வந்து குணமாகும். அல்லது சுண்டைக்காயை வந்து சூப் வடிவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் காய்ச்சல் வந்து சீக்கிரமாக வந்து சரியாக போகும். அதே போல் சிறுநீரக வந்து செயலிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடியவர்கள்லாம் சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா சுண்டைக்காயில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. அதனால் சிறுநீரகத்தில் உருவாகக்கூடிய கற்கள், சிறுநீரக கோளாறுகள் இதெல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடும். மேலும் சிறுநீரகத்தினுடைய குளோமுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டமைப்புகளுடைய அமைப்பை கூட இது வந்து சரி பண்ணும். உங்களுடைய வழக்கமான பட்டியலில் வாரத்தில் 2 இல்லைன்னா 3 நாளாவது சுண்டைக்காய் இருக்கிற மாதிரி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டைக்காய் சாப்பிடும் பொழுது சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய கழிவுகளானது எல்லாம் வெளியேறும். எந்த ஒரு கழிவுமே சிறுநீரகத்தில் வந்து தேங்க விடாமல் வெளியேற்றிடும். குடல், சிறுநீர் பாதை மற்றும் ஒட்டுமொத்த சிறுநீரகத்தினுடைய இயக்கத்தையுமே வந்து இது மேம்படுத்தி கொடுக்கும். இதனால் சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக அடுத்த லெவலுக்கு போகாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி புதுசாக கூட யாருக்குமே இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகரிக்க செய்யுது. இம்யூனிட்டி பவரை வந்து அதிகமாக்கும். இம்யூனிட்டி பவர் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக எந்த ஒரு வியாதியும் நம்மளை வந்து நெருங்கவே நெருங்காது. ஏன்னா சுண்டைக்காயில் தான் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி தான் நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான ஊட்டச்சத்து இதுதாங்க. அலர்ஜி, நீரிழிவு இது மாதிரி நாள்பட்ட நோய் இருக்கக்கூடியது, உயர்ந்த ரத்த அழுத்தம், காய்ச்சல், பருவகால நோய் தொற்றுகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தணும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு உரிய முக்கியமான காய்களில் ஒன்று தான் சுண்டைக்காய். இந்த காய்ச்சல், சளி இதெல்லாம் ஏற்படும் பொழுது உடல் வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னா சுண்டைக்காயை நீங்கள் சாப்பிடுங்க. சுண்டைக்காயை நீங்கள் சூப் வைத்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் சுண்டைக்காய் சாப்பிடும் பொழுது ஆஸ்துமாவை கூட கட்டுப்படுத்த முடியும். இரும்பல், மூச்சுக்குழாய் அடைப்பு, சைனஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்துமாவினுடைய அறிகுறிகள் வந்து இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு சுண்டைக்காய் வந்து ரொம்ப முக்கியமான ஹெல்ப் பண்ணும். அதனால் ஆஸ்துமா தொந்தரவு இருக்கக்கூடியவங்க கூட அடிக்கடி உங்களுடைய உணவில் சுண்டைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய சுண்டைக்காயை நீங்கள் எப்படி வேணாலும் சமைத்து சாப்பிடலாம். அதாவது சுண்டைக்காயை பச்சையாக கூட பயன்படுத்த முடியும். காய வைத்து வத்தலாக கூட பயன்படுத்திக்கலாம். சுண்டைக்காயை நல்லா தட்டி அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நீக்கிட்டு மோரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அதை வெயிலில் காய வைக்கும் பொழுது வற்றலாக மாறிடும். அந்த வற்றலை வருடம் முழுவதும் வைத்திருந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதே போல் சுண்டைக்காயானது மூலநோய் இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கலாம். மூலநோய் இருக்கக்கூடியவங்க இந்த சுண்டைக்காயை எடுத்துக்கும் பொழுது மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த கடுப்பெல்லாம் நீங்கிடும். மேலும் மூல நோயால் ஏற்படக்கூடிய இரத்த கசிவும் நீங்கும். புளித்த ஏப்பம் வர்றது, உடல் சோர்வாக இருக்கிறது, மூட்டு வலி ஏற்படுறது இது எல்லாமே வந்து தவிர்க்கிறதுக்கு சுண்டைக்காய் வந்து சிறந்த உணவு. அதனால் உங்களுடைய உணவில் அடிக்கடி நீங்கள் சுண்டைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டைக்காய் சூரணத்தை வந்து தினமுமே ஒரு தேக்கரண்டி மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது காலையில் மாலையில் 2 நேரமும் வந்து குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி சுண்டைக்காய் வந்து சிறுநீரகம் வந்து பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது. நல்ல சிறுநீர் பெருக்கிய வந்து செயல்படும். கல்லீரல், மண்ணீரல் இந்த மாதிரியான இடங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை கூட நீக்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த சுண்டைக்காய் வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். இருந்தாலும் இதில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சுவைத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மையோடு தான் இருக்கும். கசப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய பொருட்களானது நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை வந்து செய்யக்கூடியது. அதாவது சர்க்கரை நோயில் ஆரம்பித்து எல்லா விதமான நோய்களுக்குமே வந்து தீர்வு கொடுக்கக்கூடியதாக வந்து சுண்டைக்காய் தான் இருக்குது. சுண்டைக்காயில் சத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த சுண்டைக்காயை நீங்களும் பயன்படுத்தி நலமோடு வாழணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரியான ஆரோக்கிய பதிவுகளானது தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்ருக்கோம். ஸோ நம்முடைய சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளிலிருந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான எல்லா வகையான ஆற்றலும் கிடைக்கும் பொழுது அதை நம்ம வந்து பயன்படுத்தணும்.
நல்லதை சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம். இந்த ஆரோக்கிய தலைப்பில் சுண்டைக்காயை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல்களை நீங்கள் பார்த்ததோட மட்டும் விட்டுறாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.